21ാவது ശ്ലോകം. ഭുവ പ്രമാണമജ്ഞാത്വാ സ്രഷ്ടുകാമാ പ്രജാകദം ലോകാനാം ഹാസ്യതാം യൂയം ഗമിഷ്യത ന സംശയ. இந்த பூமியோடு சைஸ் தெரியாதக்கு, எவ்வளோ பெருசாக்கும் இந்த பூமின்னு தெரியாதக்கு நீங்கள் பிரஜா சிருஷ்டியில தல்பரர்களானது எப்படி? உங்களால ஒன்றும் இந்த பூமியில இருக்கிற பிரஜைகளுக்கு நிறைய ஒரு உற்பத்தியை கொடுக்கறதுக்கு சாதிக்காது. அதனால இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பா அப்படிங்கிறதுல டவுட் ஒன்றும் இல்லை. அஞ்சாயிரம் பேராக்குமே நீங்கள் இருக்க, இந்த பூமி ஆக்குமானா எவ்வளோ பெருசு, உங்களால் எப்படி சிருஷ்டி பண்ணி இந்த பூமியில இருக்கிற ஜனங்களாயிட்டு நிறைய குழந்தைகளும் ஆயிட்டு உங்களுக்கு வம்சவர்தனை பண்றதுக்கு சாதிக்கும். அதுல நீங்கள் தோத்து போயிடுவேன் அப்படின்னு நாரத மகர்ஷி அந்த புத்திரர்களை பார்த்து சொன்னார். தட்ச பிரஜாபதிக்கு அவரோடு வீரிணி அப்படிங்கிற மனைவியில 5000 புத்திரர்கள் உண்டாச்சே. அந்த புத்திரர்களை பார்த்துட்டு நாரத மகர்ஷி பகவான் பிரேரணை பண்ணினதால இப்படி சிரிச்சுண்டு சொன்னார். பூமி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக்கும், மொத்தமே நீங்கள் 5000 பேரு தான் இருக்க, உங்களால ஒன்றும் இந்த பூமியை ரொப்ப முடியாது பிரஜா சிருஷ்டி பண்ணி. 22வது ஸ்லோகம். பிருதிவ்யா வை பிரமாணம் து ஞாத்வா காரிய சமுத்யமா கிருதோசௌ சித்திமாயாதி சித்திம் ஆயாதி. கிருதோசௌ சித்திமாயாதி நான்யதேதி விநிச்சயா ந அன்யதா இதி விநிச்சயா. பூமியோடு அளவெல்லாம் தெரிஞ்சுட்டு வேணும், எவ்வளோ அகலம் இருக்கு, எவ்வளோ விஸ்தாரம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வேணாம் சிருஷ்டி கர்மத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படி செஞ்சானாக்கா பிரயோஜனம் உண்டாகும், அப்படி இல்லைனா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு நாரத மகர்ஷி தட்ச பிரஜாபதியோடு அந்த 5000 புத்திரர்கள் கிட்ட சொன்னார். நாரத மகர்ஷி எங்க எது சொன்னாலும், அவர் எங்க எந்த டைம்ல பிரத்யட்சப்படணும்னாலும் அது பகவானோடு பிரேரணைப்படியாக்கும் நடக்கிறது. இங்க பகவான் சொல்றதாயிட்டே வாக்கும் இங்க இது சொல்லப்படுறது. 23வது ஸ்லோகம். பாலிஷாபதயூயம் வை யதஜ்ஞாத்வா புவஸ்தலம் சமுத்யதா பிரஜா கர்த்தும் கதம் சித்திர் பவிஷ்யதி. இந்த பூமண்டலத்தை சம்பந்திச்சு தெரியாதக்கு நீங்கள் சிருஷ்டிக்கு கிளம்பினானா அது எப்படி நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் அப்படின்னு நாரதர் அந்த புத்திரர்கள்கிட்ட கேட்டார். 20வது ஸ்லோகத்துல காலேன உதிதா அப்படின்னு சொல்லப்பட்டது. காலத்தோடு பிரேரணையால நாரத மகர்ஷி இப்படி கேட்டார் அப்படின்னு. நாரத மகர்ஷி இப்படி அந்த தட்ச புத்திரர்கள் கிட்ட 5000 புத்திரர்கள் கிட்ட கேட்டாரே, அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 24வது ஸ்லோகம். நாரதேனேவ முக்தாஸ்தே நாரதேன ஏவம் உக்தாஹா தே
നാരദേനൈവ മുക്താസ്തേ ഹര്യശ്വാദൈവയോഗദാ അന്യോന്യമൂജു സഹസാ സമ്യഗാഹ മുനിക്കില. നാരദർ இப்படி சொன்னதை கேட்ட ஹரியஸ்வர்கள் பகவான் பிரேரணை பண்ணினதால உடனடியாக பரஸ்பரம் இப்படி சொன்னா, முனி சொன்னது சரியாக்குமே, உண்மையாக்குமே, அதுல உண்மை இருக்கே, நம்மளால எப்படி இந்த பூலோகத்தை ரொப்பறதுக்கு சாதிக்கும். 25வது ஸ்லோகம். ஞாத்வா பிரமாணமுர்வ்யாஸ்து சுகம் ஸ்ரட்சாமஹே பிரஜா இதி சஞ்சிந்தியதே சர்வே பிரயாதா பிரேட்சிதும் புவா. பூமி எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு இஷ்டப்படி பிரஜா சிருஷ்டி நடத்தலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு அவ எல்லாரும் பூமியோடு சைஸ அளக்கிறதுக்கு ரெடியானா. 26வது ஸ்லோகம். தலம் சர்வம் பரிஜ்ஞாதும் வதனாத் நாரதஸ்ய ஜ பிராச்யாம் கேஜித் கதா காமம் தட்சிணஸ்யாம் ததா பரே. நாரதன் சொன்னது தகுந்த மாதிரி அவ இந்த பூதலத்தோடு விஸ்திருதி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளம்பினான். அவளில் செலவா கிழக்கு பக்கத்துக்கு போனா, செலவா தெற்கு பக்கத்துக்கு போனா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு போனா. 27வது ஸ்லோகம். பிரதீச்யாமுத்தரஸ்யாம் து கிருதோல்சாஹா சமந்ததா தட்ச புத்ரான் கதான் திருஷ்டுவா பீடிதஸ்து சுஜாபிருஷம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு சிலவா மேற்கு பக்கத்துக்கு போனா, சிலவா வடக்கு பக்கத்துக்கு போனா, இப்படி புத்திரர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமா ஓடி போனா அப்படிங்கிறத தட்சன் பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டார். பிரஜா சிருஷ்டி நடத்துங்கோ அப்படின்னு அல்லவா சொன்னது. அதை கேட்காக்கி இந்த நாரதரோட பேச்ச கேட்டுண்டு இந்த புத்திரர்கள் 4 பக்கத்துக்கும் ஓடி போயிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு தட்சனுக்கு கோபம் வருது, சங்கடம் வருது. 28வது ஸ்லோகம். அன்யானுல்பாதயாமாஸ பிரஜார்த்தம் கிருதநிச்சயா தேபி தத்ரோத்யதாகர்த்தும் பிரஜார்த்தமுத்யமம் சுதா. பிரஜா சிருஷ்டிக்காயிட்டு திருட நிச்சயத்தோடு கூடிட்டு மறுபடியும் புத்திரர்களை ஜனிப்பிச்சார் தட்சன். அந்த புத்திரர்களும் பிரஜா சிருஷ்டி நடத்துறதுக்கான அந்த முயற்சியை ஆரம்பிச்சா அந்த டைம்ல தான் நாரதர் வரார். மறுபடியும் அவாகிட்டையும் பேசுறார் நாரத மகர்ஷி. 29வது ஸ்லோகம். நாரத பிராஹதான் திருஷ்ட்வா பூர்வம் யத் வஜனம் முனி பாலிஷாபதயூயம் வை யதஜ்ஞாத்வா புவக்கிலா. மறுபடியும் தட்சன் சிருஷ்டிச்ச புத்திரர்கள் பிரஜா சிருஷ்டிக்கு ரெடியானதை பார்த்த நாரதன் இதுக்கு முன்னால 5000 புத்திரர்களை 4 பக்கத்துக்கும் பூதலத்தோடு விஸ்திருதியை தெரிஞ்சிட்டு வரத்துக்கு அனுப்பினாரே, அதே விஷயத்தை இவாகிட்ட ஏன் சொன்னார். பூமியோடு விஸ்திருதி தெரியாதக்கே நீங்கள் பிரஜா சிருஷ்டி நடத்தினா நீங்கள் தோத்து போயிடுவேள் அப்படின்னு சொன்னார். 30வது ஸ்லோகம். பிரமாணம் து பிரஜா கர்த்தும் பிரவருத்தா கேன ஹேதுனா ஸ்ருத்வா வாக்கியம் முனஸ்தேவி மத்வா சத்யம் விமோகிதா. பிரஜா சிருஷ்டி செய்யறதுக்கு நீங்கள் பூமியோடு விஸ்திருதி தெரியாதக்கு முயற்சி பண்ணினது எதனால, இந்த முனியோடு வாக்குகளை கேட்டுட்டு அவளும் அதெல்லாம் உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் யோசனையில நின்னா. 31வது ஸ்லோகம். ஜக்முஸ் சர்வே யதா பூர்வம் பிராதரச்சலிதாஸ்ததா தான் சுதான் பிரஸ்திதான் திருஷ்டுவா தட்ச கோபசமன்விதா. அவ எல்லாரும் அவளோடு
ஜனனத்துக்கு முன்னால ஜனிச்ச 5000 சகோதரர்கள் எப்படியாக்குமோ பூதலத்தோட விஸ்திருதிய தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 பக்கத்துக்கும் ஓடி போனா, அந்த மாதிரி அவ ஆளும் கிளம்பி போனா. இப்படி எல்லா புத்திரர்களும் இந்த மாதிரி இந்த நாரதரோட பேச்ச கேட்டுண்டு சிருஷ்டி பண்ணாதக்கு தோന്നിனபடி ஓடி போனதை பார்த்தோன்னே தட்சனுக்கு கோபம் தாங்க முடியாம ஆயிடுத்து. 32வது ஸ்லோகம். ஷஷாப நாரதம் ரோஷாத் புத்திரசோக சமுத்பவாத். 32வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനാക്കുമേ ഇപ്പൊ பார்த்தோம். പുത്രശോകം കാരണമായിട്ടുണ്ടാന കോപത്താല് നാരദ മഹർഷിയെ ദക്ഷൻ ശപിച്ചാർ. 32வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈൻ ദക്ഷൻ ശപിக்கிறத ദക്ഷനോട് വാർത്തകളാலேயே இங்க சொல்லப்படுறது. அதனால ദക്ഷ ഉവാച നാശിതാമേ സുദായസ്മാദ് തസ്മാദ് നാശം അവാപ്നുഹി. നാശിതാ മേ സുദാ യസ്മാദ് തസ്മാദ് നാശം അവാപ്നുഹി. എന്നോട് പുത്രர்களை നീ നശിപ്പിച്ചതാല നീയും നശിക്കട്ടും அப்படின்னாக்கும் ദക്ഷൻ சாபம் கொடுத்தது நாரத மகர்ஷிக்கு. அப்படி பிரம்மா கிட்டேந்து கிடைச்ச நாரதரோட சரீரம் இந்த தட்சனோடு சாபத்தால நசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. എന്നിട്ടോ 33வது ശ്ലോകം. പാപേന അനേന പാപേനാനേന ദുർബുദ്ധേ ഗർഭവാസം വ്രജേതി ജ പുത്രോ മേ ഭവകാമം ത്വം യദോ മേ ഭ്രംശിതാ സുധാ. துஷ்டபுத்தியாயிருக்கிற நாரதா அப்படின்னாக்கும் தட்சன் கூப்பிடுறார். நீ செஞ்ச இந்த பாபத்தால என்னோட புத்திரர்களை பல வழிக்கு நீ ஓட்டி விட்டையே, அது நீ ஒரு பெரிய பாபமாக்கும் செஞ்சாய். அந்த பாபத்தால உனக்கு அந்த பாபத்தோட பலன் அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை என்னன்னு கேட்டுக்கோ, நீ கர்ப்பவாசம் அனுபவிக்கணும். என்னோட புத்திரர்களை வழி தவறி போகிறதுக்கு நீ தூண்டி விட்டதால நீ என்னோட புத்திரனாயிட்டு பவிக்கட்டும் அப்படின்னு நான் உனக்கு இதா சாபம் கொடுக்கிறேன் அப்படின்னு தட்சன் நாரதருக்கு சாபம் கொடுத்தார். அதுக்கப்புறம் 34வது ஸ்லோகத்திலிருந்து வியாச பகவானாக்கும் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லுறார். 34வது ஸ்லோகம். இதி சப்தஸ்ததோ ஜாதோ வீரிண்யாம் நாரதோ முனி ஷஷ்டிர்பூயோ அஸ்ருஜத் கன்யா. ஷஷ்டிர்பூயோ ஸ்ருஜத் கன்யா வீரிண்யாமிதின ஸ்ருதம். இப்படி சபிக்கப்பட்ட நாரதன் தட்ச மனைவியான வீரிணியோட கர்ப்பபாத்திரத்துக்குள்ள மறுபடியும் ஜெனிச்சார். தட்சன் வீரிணியில மறுபடியும் 60 புத்திரிகளை ஜெனிப்பிச்சார் அப்படிங்கிற விஷயம் ஃபேமஸான விஷயமாக்கும். முப்பத்தி 35வது ஸ்லோகம். शोगं विहाय पुत्राणां दक्ष परमधर्मवेत् तासां 13 प्रादाद् கஷ்யபாய மகாத்மனே. அப்படி ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனான தட்சன் புத்திரசோகத்திலேருந்து முக்தி கிடைச்சவராயிட்டு தீர்ந்தார். அவருக்கு நிறைய குழந்தைகள் எல்லாம் உண்டாச்சு. நாரத மகர்ஷியே புத்திரனாயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் 60 பெண் குழந்தைகளும் அவருக்கு பிறந்தது. அந்த பெண் குழந்தைகளில 13 பேரை சிரஷ்டனான கஷ்யப பிரஜாபதிக்கு அவர் திருமணம் பண்ணி கொடுத்தார்.
36வது ശ്ലോകം. ദശധർമായ സോമായ സപ്തവിംശതി ഭൂപതേ ദ്വേ ചൈവ ഭൃഗവേ പ്രാദാത് ചതസ്രോരിഷ്ടനേമിനേ. ദ്വേ ച ഏവ ഭൃഗവേ പ്രാദാത് ചതസ്രഃ അരിഷ്ടനേമിനേ. രാജാവെ 10 പുത്രികളെ ധർമ്മദേവനുക്കും 27 പുത്രികളെ ചന്ദ്രഭഗവാനുക്കും 2 പേരെ ഭൃഗുവുക്കും 4 പേരെ അരിഷ്ടനേമിക്കും திருமணம் பண்ணி கொடுத்தார். இங்க ராஜாவே பூபதே அப்படின்னு கூப்பிட்டது ஜனமேஜய மகாராஜாவையாக்கும் வியாச பகவான் கூப்பிட்டுண்டாக்கும் இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்கார். 37வது ശ്ലോകം. ദ്വേ ച ഏവ അംഗിരസേ കന്യേ തദാ ഏവ അംഗിരസേ പുനഃ താസാം പുത്രാഃ ച പൗത്രാഃ ച ദേവാഃ ച ദാനവാഃ തദാ. ദ്വേ ചൈവാംഗിരസേ കന്യേ തദൈവാംഗിരസേ പുനഃ താസാം പുത്രാശ്ച പൗത്രാശ്ച ദേവാശ്ച ദാനവാസ്തദാ. 2 കന്യകകളെ അംഗിരസക്കും 2 കന്യകകളെ கிருதாஸ்வனுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தார். അവളുടെല്ലാം പുത്രപൗത്രர்களായിട്ട് ദേവർകളും അസുരர்களுം എല്ലാം ആയിട്ടിരുന്ന. 38வது ശ്ലോകം. ജാതാബല സമായുക്താ പരസ്പര വിരോധകാ രാഗദ്വേഷാന്വിതാ സർവേ പരസ്പര വിരോധിനാ സർവേ മോഹാവൃതാ ശൂരാ ഹ്യഭവൻ നദിമായിനാ. ഇവാളുടെല്ലാം പുത്രர்களாயிட்டு தேவர்களும் அசுரர்களும் ஜனிச்ச அவ எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாயிட்டு இருந்தா. பரஸ்பரம் அவளுக்கு சண்டை போடுறதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருந்தது. ராகத்வேஷ தல்பரர்களாயிட்டு இருந்தா. பரஸ்பரம் சத்ருக்களாயிட்டு இருந்தா. பலவிதமான போட்டி பொறாய்மைகள் எல்லாம் அவளுக்கு இருந்தது. சூரர்களாயிருந்தா அவ எல்லாரும். அதே மாதிரி மாயாஜால பிரவர்த்திகள் செய்யறதுல ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிறவாளாயிட்டு தீர்ந்தா. இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.